எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போது என் கிளாஸ்மேட் ஒருத்தர் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார். ஸோ எனக்கு எல்லாரையும் கொஞ்சம் ஓட்டணும்னு ஆசை. அதனால நான் அவரை கலாய்க்கிறதுக்காக நானும் திக்கி திக்கி பேச ஆரம்பித்தேன். என்ன ஆச்சுன்னா, நான் அவரோடைய திக்கி திக்கி பேச பேச ஒரு 2 வருஷத்துல நான் நார்மலா பேசிட்டு இருந்தது திக்கு வாயா மாறிடுச்சு. அந்த 5 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நான் எம்பிபிஎஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆர்த்தோ சேரும் போது தான் என்னோட திக்கு வாயி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. அது வரைக்கும் நான் திக்கி திக்கி தான் பேசிட்டு இருந்தேன். திக்கி பேசுறத ஒரு நல்ல விஷயம் ஆட்டம் நீங்க சொல்றீங்களே டாக்டர், இது என்னது? இது எங்களுக்கு ஒன்றும் புரியல. நில்லுங்க, உணர்வு விஷயம் கூட இருக்கு. நல்லா சாப்பிட நான் சொன்னேன்ல, சாப்பிட்டுட்டு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்க அம்மா அப்பா நீ சாப்பிடு, எக்ஸசைஸ் பண்ணுனாங்க, விளையாடுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அது நல்லா பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேயே 6 அடி 3 வந்துட்டேன். ஸோ 10th நான் 6 அடி 3 90 கிலோஸ் இருந்தேன். ஆனால் 12th முடிக்கிறதுக்குள்ள அந்த 2 வருஷத்துல என் ஹைட் இன்க்ரீஸ் ஆகல. அன்பார்ச்சுனேட்லி 6 அடி 3லயே இருந்துச்சு. ஆனால் என் வெயிட் 150 கிலோ ஆயிடுச்சு. ஸோ நான் மெடிக்கல் காலேஜ் சேரும் போது திக்கி பேசுவேன் அண்ட் சரி குண்டா இருந்தேன். மெடிக்கல் காலேஜில் பயங்கர ரேகிங்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஓட்டுவாங்க நம்மள. என்ன குண்டா இருக்க நீ, என்ன பேரு கேட்டா உன்னால 1 நிமிஷம் எடுக்கிற நீ உன் பேரை சொல்றதுக்கு, இது கூட என்னடா இது நீங்க ஒரு பெனிஃபிட்ன்றீங்களே, என்ன டாக்டர் எங்களுக்கு இன்னும் புரியலன்னா, ஒரு மனுஷனுக்கு உலகத்திலேயே ரொம்ப பயம் கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பப்ளிக் ஹியூமிலியேஷன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னால உங்களை அவமானம் படுறது, உங்களை அவமானம் பட வைக்கிறது, பப்ளிக் ஹியூமிலியேஷன். ஸோ இன்னைக்கு எனக்கு பப்ளிக் என்ன சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும் அப்பப்போ. ஆனா மற்றவங்க ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு கஷ்டமாவே இருக்கிறது இல்லை. ஏன்னா 6 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் என்ன எல்லாருமே திக்கிறதுக்காகவும் குண்டா இருந்ததுக்காகவும் ஓட்டிட்டே இருந்தாங்க. நான் ஒரு கிரிட்டிசிசம், ஒரு ஹியூமிலியேஷன் எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு, எந்த எனர்ஜியை வேணாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நீங்க அதை பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க மாத்தலாம். வெக்கத்தை நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க மாத்தலாம். உங்க கோவத்தை நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க மாத்தலாம். எவ்வளவுதான் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்தாலும் நீங்க டிசிப்ளின்டா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜிஸை நீங்க பாசிட்டிவ் எனர்ஜிஸா நீங்க மாத்தலாம். மெடிக்கல் காலேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆர்த்தோ சேர்ந்தேன். ஆர்த்தோ சேரும் போது என்னோட ஜஸ்ட் காஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நான் இப்போ என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஆர்த்தோல என்னங்க, ஆர்த்தோனா நீங்க எல்லாம் எலும்புன்னு நினைக்கிறீங்க. ஆர்த்தோ ஆக்சுவலா இஸ் அபவுட் மூவ்மெண்ட். எனக்கு ஒரு மெயின் விஷயம் புரிஞ்சிச்சு. மனுஷாளுக்கு ரெஸ்ட் எடுங்கன்றோம்ல, அந்த ரெஸ்ட் உங்க வாழ்க்கைய பெட்டர் ஆக்குறதுக்கு எந்த நல்லதும் பண்றதில்ல. மூவ்மெண்ட், நீங்க நடமாடிட்டு இருந்தாதான் உங்க வாழ்க்கை பெட்டர் ஆகும். ஸோ என்னோட ஜஸ்ட் காஸ் என்னன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரையும் மூவ் பண்ண வைக்கணும்.